SwayamPrabha. Digital India. Educated India. இந்த வகுப்பில் நாம் Laplace transform of f of t என்பதன் மேலும் சில பண்புகளை புரிந்து கொண்டு அவற்றை கொண்டு எவ்வாறு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்களை தீர்வு செய்யலாம் என்பதை கற்றுக்கொள்வோம். சில உதாரணங்களை கொண்டு இதை விளக்குவோம். நமக்கு Laplace inverse of a function of s என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். அது நமக்கு செயல்பாடு f of t ஐ கொடுக்கும். f of t என்பது Laplace inverse of f of s. இந்த f of s இன் அமைப்பை பார்த்தால் டினாமினேட்டரில் ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் இருக்கிறது. எனவே இதை நாம் s plus 1 the whole square plus 400 என்று எழுத முடிகிறது. ஏனெனில் s plus 1 the whole square plus 400 will be s square plus 2s plus 1 plus 400. அதுதான் இங்கு டினாமினேட்டரில் s square plus 2s plus 401 என்பதாக இருக்கிறது. இவ்வாறாக டினாமினேட்டரை s plus 1 the whole square plus 400 என்று எழுத முடிவதால் நியூமரேட்டரில் உள்ள எக்ஸ்பிரஷனையும் s plus 1 என்ற காரணியை கொண்ட அமைப்பாக எழுதலாம். அதனால் 3s plus 3 என்று எழுதி 3ஐ கூட்டினதால் 3ஐ கழித்து விட்டால் நமக்கு இங்கு minus 140 என்று கிடைக்கும். அதாவது நமக்கு Laplace inverse of 3 into s plus 1 divided by s plus 1 the whole square plus 20 square minus Laplace inverse of 140 divided by s plus 1 the whole square plus 20 square என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது f of t என்பது 3 into Laplace inverse of s plus 1 by s plus 1 the whole square plus 20 square minus 7 into Laplace inverse of 20 by s plus 1 the whole square plus 20 square என்று எழுதியிருக்கிறோம். இப்பொழுது நாம் s shifting ப்ராப்பர்ட்டியை உபயோகிக்கலாம். உபயோகித்தால் நம்மால் Laplace inverse of இந்த இரண்டு டேர்ம்களையும் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு தெரியும் Laplace transform of e power at cos omega t என்பது s minus a by s minus a the whole square plus omega square என்று. இங்கு நமக்கு அந்த அமைப்பில்தான் இருக்கிறது. இதிலிருந்து நமக்கு தெரியும் Laplace inverse of s minus a by s minus a the whole square plus omega square என்பது e power at into cos omega t என்று வரும். இதில் a என்பது minus 1 என்பதாக இருக்கிறது. எனவே Laplace inverse of s plus 1 by s plus 1 the whole square plus 20 square என்பது e to the power of minus t into cos 20t என்பதாக வரும். ஏனெனில் இங்கு ஒமேகா என்பது 20ஆக இருக்கிறது, a என்பது minus 1ஆக இருக்கிறது. இந்த ரிசல்ட்டை உபயோகப்படுத்தினால் நமக்கு Laplace inverse of s plus 1 by s plus 1 the whole square plus 20 square என்பது e power minus t into cos 20t என்பதாக வரும். மேலும் நமக்கு தெரியும் Laplace transform of e power at sin omega t equal to omega by s minus a the whole square plus omega square என்று. எனவே Laplace inverse of omega by s minus a the whole square plus omega square is equal to e power at sin omega t.
இங்கேயும் a என்பது -1 என்பதாக இருக்கிறது. ஒமேகா என்பது 20 என்ற மதிப்பை கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 20/s + 1 the whole square + 20 square என்பதை e power -t into sin 20t என்று எழுதலாம். இதற்கு நாம் s ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியை உபயோகப்படுத்தி இருக்கிறோம். அதனால் Laplace inverse of 3s minus 137/s square plus 2s plus 401 என்பது நமக்கு e power -t into 3 cos 2t minus 7 sin 20t என்பதாக கிடைக்கிறது. இதை கண்டுபிடிப்பதற்கு நாம் s ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியை உபயோகித்து கண்டுபிடித்திருக்கிறோம். அடுத்ததாக Laplace inverse of f of s. f of s என்பது s plus 3/s into s plus 1 into s plus 2 the whole cubed என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. f of s இன் அமைப்பை பார்த்தாலே அது சொல்கிறது நாம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் என்ற முறையை பின்பற்றி f of s ஐ சிம்பிளிஃபைடாக இவ்வாறாக எழுதி கொள்ளலாம். அதாவது a/s plus b/s plus 1 plus c/s plus 2 plus d/s plus 2 the whole square plus e/s plus 2 the whole cubed என்று. இப்பொழுது a b c d e என்ற கான்ஸ்டன்ட்டுகளின் மதிப்புகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது இந்த தொகை இடதுபுறத்தில் உள்ள s plus 3/s into s plus 1 into s plus 2 the whole cubed ஆக இருக்க வேண்டும் என்றால் a b c d e என்பவற்றின் மதிப்பு என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் நமக்கு s plus 3 equal to a into s plus 1 into s plus 2 the whole cubed plus b into s into s plus 2 the whole cubed plus c into s into s plus 1 into s plus 2 the whole square plus d into s into s plus 1 into s plus 2 plus e into s into s plus 1 என்று கிடைக்கும். இந்த சமன்பாடு எல்லா s மதிப்புகளுக்கும் நிறைவேற்றப்பட வேண்டும், நிறைவேற்றும் என்ற காரணத்தினால் நாம் s is equal to 0, -1, -2, 1 என்ற மதிப்புகளை கொடுத்து இந்த a b c d e கான்ஸ்டன்ட்டுகளின் மதிப்புகளை கண்டுபிடிக்க போகிறோம். நாம் 0, -1, -2, 1 என்று எடுத்துக்கொண்டதற்கு காரணம் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள டேர்ம்களில் s plus 1, s plus 2 என்ற காரணிகள் இருக்கின்றன. எனவே இவ்வாறாக நாம் s மதிப்பை எடுத்துக்கொண்ட பொழுது சில காரணிகள் அங்கு இருப்பதால் அந்த டேர்ம் 0 ஆகிவிடும். எனவே கான்ஸ்டன்ட்டுகளின் மதிப்பை கண்டுபிடிப்பது எளிதாகிவிடும். அதனால்தான் நாம் s-இன் இந்த மதிப்புகளை இங்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். என்ன மதிப்பு வேண்டுமானாலும் s-ற்கு கொடுத்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் இவ்வாறான மதிப்புகளை எடுத்துக்கொண்டால் கான்ஸ்டன்ட்டுகளின் மதிப்பை கண்டுபிடிப்பது மிகவும் எளிமையானதாக இருக்கும். முதலில் s is equal to 0 என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது பார்த்தால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் b c d e என்ற எல்லாவற்றிலும் நமக்கு s என்ற காரணி இருக்கிறது. அதனால் அது 0 என்று எடுத்துக்கொண்ட பொழுது அந்த டேர்ம்கள் எல்லாம் பூஜ்ஜியமாகிவிடும். நமக்கு a into 1 into 2 cubed equal to 3 என்று கிடைக்கும். இது உடனேயே a இன் மதிப்பை 3/8 என்று கொடுக்கிறது. அடுத்தது s is equal to -1 என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்கிறது. அது b into s into s plus 2 the whole cubed என்கிற டேர்ம். ஏனெனில் மற்ற எல்லா டேர்ம்களிலும் s plus 1 என்ற காரணி இருக்கிறது. அது s is equal to -1 என்கிற பொழுது பூஜ்ஜியமாகிவிடும். அது நமக்கு 2 is equal to b into -1 into 1 cubed என்று கொடுக்கிறது. எனவே b is equal to -2. அதேபோல் s is equal to -2 என்று எடுத்துக்கொண்டால் மற்ற எல்லா டேர்ம்களும் பூஜ்ஜியமாகி விடுகின்றன. ஏனெனில் அவற்றில் s plus 2 என்ற காரணி இருக்கிறது. e இருக்கும் டேர்ம் மட்டும்தான் நமக்கு மதிப்பை கொடுக்கும். அதனால் 1 is equal to e into -2 into -1. அது e is equal to half என்ற மதிப்பை கொடுக்கிறது. அடுத்தது s is equal to 1 என்று எடுத்துக்கொண்டால் எல்லா டேர்ம்களும் நமக்கு இங்கு வரும். அதனால் அவற்றை எழுத வேண்டும். s is equal to 1 என்ற மதிப்பை கொடுத்து அது நமக்கு
4 is equal to a into 2 into 3 cubed plus b into 1 into 3 cubed plus c into 1 into 2 into 3 square plus d into 1 into 2 into 3 plus e into 1 into 2 என்பதை கொடுக்கும். இதிலிருந்து நமக்கு a, b என்பவற்றின் E என்பவற்றின் மதிப்பை சப்ஸ்டிடியூட் செய்தால் அது 18c plus 16d equal to 147/4 என்ற ஒரு சமன்பாட்டை கொடுக்கிறது. அது CD என்ற கான்ஸ்டன்ட்டுகள் நிறைவு செய்யும் சமன்பாடாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் s is equal to 2 என்ற மதிப்பை கொடுக்கலாம். அப்பொழுது நமக்கு 5 is equal to 192a plus 128b plus 96c plus 24d plus 6e என்று கிடைக்கிறது. இதிலிருந்து நமக்கு 96c plus 24d is equal to 186 என்ற மற்றொரு சமன்பாடு CD நிறைவு செய்வதாக கிடைக்கிறது. எனவே நம்மிடம் இப்பொழுது 2 சமன்பாடுகள் CD நிறைவு செய்வதாக கிடைத்திருக்கின்றன. அதை வைத்துக்கொண்டு நாம் CD என்பவற்றின் மதிப்பு என்ன என்று கண்டுபிடித்தால் அது C is equal to 13/8, D is equal to 5/4 என்பதாக கிடைக்கிறது. எனவே இதை நாம் சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு f of s இன் அமைப்பு இன் சிம்பிளிஃபைடு ஃபார்ம் கிடைக்கிறது. ஏன் இவ்வாறாக நாம் மாற்ற வேண்டும்? அப்பொழுதுதான் நாம் லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் என்பதை லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மின் ப்ராப்பர்ட்டியை கொண்டு எழுத முடியும். அதனால் நாம் இவ்வாறாக சிம்பிளிஃபைடு அமைப்பில் எழுதி கொண்டிருக்கிறோம். ஸோ இப்பொழுது லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் என்ன என்று பார்த்தால் அது 3/8 into Laplace inverse of 1/s minus 2 into Laplace inverse of 1/s plus 1 plus 13/8 Laplace inverse of 1/s plus 2 plus 5/4 Laplace inverse of 1/s plus 2 the whole square plus half of Laplace inverse of 1/s plus 2 the whole cubed என்று வரும். இவை எல்லாவற்றிற்கும் நம்மால் லெப்லாஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இதைத்தான் நாம் முந்தின வகுப்பில் கற்றுக்கொண்டோம். அதை உபயோகித்து நாம் லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் தீஸ் டேர்ம்ஸ் எழுதலாம். இதற்கு நாம் உபயோகப்படுத்தும் ப்ராப்பர்ட்டி என்ன என்று பார்த்தால் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் at என்பதை 1/s minus a என்று கண்டுபிடித்தோம். மற்றும் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t ஐ 1/s ஸ்கொயர் என்று கண்டுபிடித்தோம். நமக்கு இங்கே 1/s plus 2 the whole square என்பதாக இருக்கிறது. அதனால் a minus 2 என்ற மதிப்பை எடுத்துக்கொண்ட பொழுது 1/s plus s minus of minus 2 the whole square என்பதின் லெப்லாஸ் இன்வர்ஸ் என்பது t into e to the power of at where a is equal to minus 2 என்பதாகும். எனவே இந்த ரிசல்ட்டை உபயோகித்து லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/s plus 2 the whole square என்ன என்று கண்டுபிடிப்போம். மேலும் Laplace transform of t square is 2 factorial by s cubed என்று தெரியும். எனவே நாம் shifting t square into e power at என்பதின் Laplace transform என்ன என்பதை பார்த்தால் அது ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியை உபயோகித்து எழுத முடியும். அது 2 factorial by s minus a the whole cubed என்று இருக்கும். இதன் வலதுபுறத்தில் இருக்கும் அமைப்பு இங்கே கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள டேர்மில் உள்ள 1/s plus 2 the whole cubed என்பதன் அமைப்பாக இருக்கிறது. a is equal to minus 2 என்று எடுத்துக்கொண்டால் இதை நாம் s minus of minus 2 the whole cubed என்று எழுதலாம். இந்த ரிசல்ட்டிலிருந்து நம்மால் லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/s plus 2 the whole cubed என்ன என்று எழுதிவிட முடியும். அதனால் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ரிசல்ட்டுகளை உபயோகித்து நாம் லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த டேர்ம்ஸ் என்ன என்று எழுதலாம். முதலாவதாக 3/8 லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/s is 1 என்று தெரியும். அதனால் முதல் டேர்ம் 3/8 என்று கொடுக்கிறது. அடுத்ததாக லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/s plus 1. Laplace inverse of 1/s minus a is e power at. அதனால் Laplace inverse of 1/s plus 1 is e to the power of minus t. அதனால் minus 2 e power minus t என்று வரும். அதேபோல் அடுத்த டேர்ம் 13/8 into Laplace inverse of 1/s plus 2 அது e power minus 2t. அடுத்ததாக
5/4 into Laplace inverse of 1 by s plus 2 the whole square. இது எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை இங்கிருந்து நாம் பார்த்தோம். அதனால் அது 5/4 t into e power minus 2t என்பதாக வரும். கடைசி டேர்மில் half into half of t square into e power minus 2t, ஏனெனில் Laplace transform of t square e power at என்பது 2 factorial by s minus a the whole cubed. எனவே 1 by s minus a the whole cubed என்பதின் Laplace inverse கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் அது half of t square e power at. அதைத்தான் உபயோகித்து நாம் இங்கே half of t square e power minus 2t என்று எழுதியிருக்கிறோம். எனவே நம்மால் Laplace inverse of f of s என்பது என்ன என்று கண்டுபிடிக்க முடிந்தது. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள f of s என்பதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மூலம் இவ்வாறாக சிம்பிளிஃபைடாக எழுதி கொண்ட பின் நம்மால் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மையும் உபயோகித்து ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியையும் உபயோகித்து லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஈச் ஆஃப் தீஸ் டேர்ம்ஸ் என்ன என்று கண்டுபிடிக்க முடிந்தது. அதை கொண்டு நாம் எஃப் ஆஃப் டி கூட்டு லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் என்ன என்று எழுதியிருக்கிறோம். இங்கு உங்கள் பயிற்சிக்காக ஒரு கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபைண்ட் தி இன்வர்ஸ் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் என்று. இதையும் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மூலம் பிரித்து கொண்டு லெப்லாஸ் இன்வர்ஸ் கண்டுபிடியுங்கள். முதலில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் மூலம் எழுதி ஏபிசி என்ன என்று கண்டுபிடித்தால் அவை 1 1 மைனஸ் 1 என்பதாக கிடைக்கும். இதை காண்பியுங்கள். அப்படி காண்பித்த பின் லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் கண்டுபிடித்தால் அது லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியை உபயோகித்தால் அது லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by s plus லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by s plus 1 மைனஸ் லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by s plus 2 என்பதாக கிடைக்கும். நமக்கு தெரியும் இந்த லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த டேர்ம்ஸ் எப்படி எழுத வேண்டும் என்று. லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by s is 1, லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by s plus 1 is e power minus t, லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 by s plus 2 என்பது e power minus 2t. எனவே f of t which is equal to லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் f of s என்ன என்பதை கண்டுபிடித்து விட முடியும். எனவே லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸை உபயோகித்து நம்மால் லெப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் f of s என்ன என்பதை கண்டுபிடித்து எந்த செயல்பாட்டிற்கு கொடுக்கப்பட்ட f of s என்பது லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் இவ்வாறு இன்வர்ஸ் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடித்து காண்பித்திருக்கிறோம். அடுத்ததாக எவ்வாறு லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிப்பது என்று பார்க்கலாம். முதலாவதாக எப்படி லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் தி ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் என்பவற்றை கண்டுபிடிக்கலாம் என்பதை காண்பிக்கலாம். பின்னர் பொதுவாக லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் nth டெரிவேட்டிவ் ஆஃப் f என்ன என்பதை பார்க்கலாம். செயல்பாடுகள் f of t, f dashed of t என்பவை கீழே கொடுத்துள்ள பண்புகளை பெற்றிருந்தால் பின்னர் நம்மால் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f dashed of t என்பதை s into லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f மைனஸ் f of 0 என்று எழுத முடியும். அந்த நிபந்தனைகள் அல்லது பண்புகள் என்ன என்று பார்த்தால் f of t என்ற செயல்பாடு எல்லா t greater than or equal to 0 மதிப்புகளுக்கும் தொடர்ச்சியானதாக இருக்க வேண்டும். மேலும் for every t modulus of f of t must be bounded by m into e power kt for some constants mk. மேலும் f prime of t அதாவது f இன் முதல் வழித்தோன்றல் with respect to t என்பது piecewise continuous on every finite interval on the semi axis t greater than or equal to 0 ஆக இருக்க வேண்டும். இந்த பண்புகளை f prime என்பவை பெற்றிருந்தால் அப்பொழுது லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f dashed என்பதை s லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f மைனஸ் f of 0 என்று எழுதலாம். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெரிவேட்டிவ் ஆஃப் f of t அதாவது லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f dashed of t என்பது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f வித் s என்பதுடன் தொடர்பு உடையதாக இந்த ரிசல்ட் நமக்கு காண்பிக்கிறது. அடுத்ததாக லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f டபுள் டேஷ்ட் கண்டுபிடிப்பதற்கு பின்வரும்
பண்புகள் எஃப் பெற்றிருக்க வேண்டும். அதாவது செயல்பாடுகள் எஃப், எஃப் பிரைம், எஃப் டபுள் பிரைம் என்பவை கீழே கொடுத்துள்ள பண்புகளை பெற்றிருந்தால் அப்பொழுது நம்மால் Laplace transform of f double dash is equal to s square Laplace transform of f minus s f of 0 minus f dash of 0 என்பதாக காண்பிக்க முடியும். For every t greater than or equal to 0, f, f prime என்ற செயல்பாடுகள் தொடர்ச்சியானவையாக இருக்க வேண்டும். மேலும் modulus of f of t must be bounded by m into e power kt for some m k என்பதாக இருக்க வேண்டும். மேலும் இரண்டாவது வழித்தோன்றல் of f with respect to t, அதாவது f double prime t என்பது piecewise continuous on every finite interval on the semi axis t greater than or equal to 0 என்பதாக இருக்க வேண்டும். இந்த பண்புகளை செயல்பாடுகள் f, f prime என்பவை நிறைவேற்றினால் நம்மால் ரிசல்ட் 1, ரிசல்ட் 2 என்பவற்றை நிரூபணம் செய்ய முடியும். அது எவ்வாறு என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக f prime கண்டினியூஸ் என்று எடுத்துக்கொண்டு ரிசல்ட் 1ஐ நிறைவு செய்யலாம். f prime piecewise continuous for t greater than or equal to 0 என்று இருந்தால் நாம் அந்த interval of integration 0 to infinity என்பதை பல பகுதிகளாக பிரித்து கொண்டு ஓரொரு இன்டெக்ரலையும் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி பிரித்த ஒவ்வொரு பகுதியிலும் f of t என்ற செயல்பாடு கண்டினியூஸாக இருக்கும் வண்ணம் அந்த interval of integrationஐ பிரித்து கொள்ள வேண்டும். முதலாவதாக f prime கண்டினியூஸ் என்பதை எடுத்துக்கொண்டு காண்பிக்கலாம். இதே போல் f prime piecewise continuous ஆக இருந்தாலும் நம்மால் கண்டுபிடிக்க முடியும். முதலாவதாக Laplace transform of f prime என்ன என்று பார்க்கலாம். Laplace transform of f prime by definition integral 0 to infinity e power minus st f prime of t dt என்பதாகும். அதாவது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் செய்தால் அது e power minus st into f of t between the limits 0 and infinity minus integral 0 to infinity f of t into derivative of e power minus st அது minus s into e power minus st dt ஆக இருக்கும். அந்த மைனஸ் சைனும் முன்னாடி இருக்கும் மைனஸ் சைனும் சேர்ந்துதான் ப்ளஸ் ஆகி இருக்கிறது. அதைத்தான் இங்கு குறிப்பிட்டிருக்கிறோம். இப்பொழுது modulus of f of t less than or equal to m e power kt for some m k என்பது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பார்த்தோம். அதை எடுத்துக்கொண்டால் நம்மால் e power minus st f of t at the upper limit t equal to infinity என்பது பூஜ்யமாகிறது for s greater than k என்று காண்பிக்க முடியும். மேலும் e power minus st f of t at the lower limit என்பது minus f of 0 என்று கொடுக்கும். எனவே Laplace transform of f prime of t is equal to minus f of 0 plus s into integral 0 to infinity f of t e power minus st dt என்பதாக வருகிறது. இந்த இன்டெக்ரல் Laplace transform of f of t ஆகும். எனவே இப்பொழுது நாம் Laplace transform of f of t is therefore equal to minus f of 0 plus s into Laplace transform of f for s greater than k என்ற முதல் ரிசல்ட்டை நிரூபணம் செய்துவிட்டோம். அடுத்ததாக இரண்டாவது ரிசல்ட்டை எடுத்துக்கொண்டால் அது Laplace transform of f double prime என்ன என்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது. f double prime என்பதை derivative of the first derivative of f என்று எடுத்துக்கொள்ளலாம். எனவே Laplace transform of f double prime is equal to Laplace transform of f prime the whole prime. இப்பொழுது ரிசல்ட் 1ஐ உபயோகித்து Laplace transform of f prime the whole prime என்ன என்று எழுதலாம். அது minus f prime of 0 plus s into Laplace transform of f prime என்று வரும். ஆனால் இப்பொழுதுதான் ரிசல்ட் 1இல் Laplace transform of f prime என்ன என்று நிரூபணம் செய்தோம். அதாவது minus f of 0 plus s into Laplace transform of f என்று. இதை
எழுதினால் நமக்கு Laplace transform of f double prime is equal to s square into Laplace transform of f minus s into f of 0 minus f dashed of 0 என்பதாக கிடைக்கிறது. இதுதான் ரிசல்ட் 2. அதையும் நம்மால் நிரூபணம் செய்ய முடிகிறது. அடுத்ததாக Laplace transform of nth derivative of f என்ன என்று பார்ப்போம். அதற்கு f prime f double prime etc. n minus 1th derivative of f என்ற செயல்பாடுகள் for every t greater than or equal to 0 தொடர்ச்சியானவையாக இருக்க வேண்டும். Modulus of f of t less than or equal to m e power kt for some constants m k என்பது நிறைவு செய்யப்பட வேண்டும். அதை தவிர nth derivative of f பீஸ்வைஸ் கண்டினியூஸ் செயல்பாடாக இருக்க வேண்டும். எல்லா ஃபைனைட் இன்டர்வல்ஸ் ஆன் தி செமி ஆக்சிஸ் டி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. இந்த பண்புகள் கொண்டிருந்தால் பின்னர் Laplace transform of nth derivative of f என்பதை s power n into Laplace transform of f minus s power n minus 1 into f of 0 minus s power n minus 2 f prime of 0 etc. minus n minus 1th derivative of f at 0 என்பதாக எழுத முடியும். இப்பொழுது சில உதாரணங்கள் மூலம் Laplace transform of derivatives எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்க்கலாம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடு f of t equal to t into sin omega t. நாம் Laplace transform of f of t ஐ கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு நாம் Laplace transform of f dashed of t என்ன, Laplace transform of f double dashed of t என்ன என்பதை பார்த்து அதிலிருந்து இந்த Laplace transform of f of t என்ன என்பதை கண்டுபிடிக்கலாம். முதலாவதாக Laplace transform of f double dashed of t என்ன என்று எடுத்துக்கொண்டால் இப்பொழுதுதான் பார்த்தோம் அது s square Laplace transform of f minus s f of 0 minus f dashed of 0 என்று. அதனால் f of t கொடுக்கப்பட்டதிலிருந்து f of 0 என்ன என்று பார்த்தால் அது 0வாக இருக்கிறது. நமக்கு f dashed of 0 தேவை. அதனால் f dashed of t கண்டுபிடித்தால் அது sin omega t into derivative of t plus t into cos omega t into omega என்று கிடைக்கும். எனவே f dashed at 0 என்ன என்று கண்டுபிடித்தால் அதுவும் பூஜ்யமாகி விடுகிறது. எனவே Laplace transform of f double dashed of t என்பது s square Laplace transform of f என்பதாகவே வரும். அதனால் f double dashed of t என்ன என்று பார்ப்போம். f dashed of t ஐ with respect to t நாம் டெரிவேட்டிவ் கண்டுபிடித்தால் நமக்கு omega cos omega t plus omega cos omega t into derivative of t plus t into derivative of cos omega t which is minus sin omega t into omega அது கடைசி டேர்மை t into omega square into minus sin omega t என்பதாக கொடுக்கும். மேலும் f double dashed at 0 என்பதை 2 omega என்றும் கொடுக்கும். இதை சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு f double dashed of t is 2 omega cos omega t minus omega square t sin omega t என்பதாக வருகிறது. எனவே Laplace transform of f double dashed of t என்ன என்று பார்க்கலாம். லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியை உபயோகித்தால் அது Laplace transform of 2 omega cos omega t minus omega square t sin omega t என்பது 2 times Laplace transform of omega cos omega t minus omega square into Laplace transform of t sin omega t என்று வரும். நமக்கு cos omega t என்பதன் Laplace transform என்ன என்பது தெரியும். அது s by s square plus omega square. எனவே முதல் term 2 omega into s by s square plus omega square என்று கிடைக்கும். minus omega square into Laplace transform of t sin omega t என்பது நமக்கு தெரியாது. அதைத்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் f of t என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதை நாம் Laplace transform of f of t என்று எழுதலாம்.
இதிலிருந்து நமக்கு Laplace transform of f double dash of t is equal to 2 omega s by s square plus omega square minus omega square Laplace transform of f of t என்று கிடைத்திருக்கிறது. ஆனால் நாம் கொடுக்கப்பட்ட f of t இலிருந்து Laplace transform of f double dash of t என்பது s square into Laplace transform of f of t என்று கண்டுபிடித்தோம். எனவே இது இரண்டையும் ஈக்குவேட் செய்தால் நமக்கு Laplace transform of f double dash of t is equal to s square into Laplace transform of f, and that is equal to 2 omega s by s square plus omega square minus omega square into Laplace transform of f என்று கிடைக்கிறது. எனவே இதை நாம் சிம்பிளிஃபை செய்து எழுதினால் நமக்கு 2 omega s by s square plus omega square is omega square plus s square into Laplace transform of f என்பதாக கிடைக்கும். நமக்கு தேவை Laplace transform of f, therefore that is equal to 2 omega s by s square plus omega square into 1 by s square plus omega square, that is equal to 2 omega s divided by s square plus omega square the whole square என்பதாக நமக்கு Laplace transform of f of t which is equal to Laplace transform of t into sin omega t என்பது கிடைக்கிறது. இதற்கு நாம் Laplace transform of second derivative என்ன என்று பார்த்து கொடுக்கப்பட்ட f of t இலிருந்தும் f double dash கண்டுபிடித்து இரண்டையும் ஈக்குவேட் செய்து அதனுடைய Laplace transform என்ன என்பதை கண்டுபிடித்திருக்கிறோம். இப்பொழுது Laplace transform of cos omega t, Laplace transform of sin omega t என்பதை வேறு விதத்தில் எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் என்று பார்க்கலாம். நமக்கு முன்பே தெரியும் Laplace transform of cos omega t is s by s square plus omega square என்றும் Laplace transform of sin omega t is omega by s square plus omega square என்றும். ஆனால் இப்பொழுது நாம் நிரூபணம் செய்த Laplace transform of derivatives என்பதன் ரிசல்ட்டை உபயோகித்து எவ்வாறு இவற்றின் Laplace transformை கண்டுபிடிப்பது என்று பார்க்கலாம். f of t cos omega t என்றால் f of 0 1 என்று வரும். எனவே f dash of t is minus omega sin omega t, அது f dash of 0 is 0 என்று கொடுக்கும். f double dash of t என்பது minus omega square cos omega t. எனவே Laplace transform of f double dash of t is minus Laplace transform of omega square cos omega t, that is equal to minus omega square into Laplace transform of cos omega t. இப்பொழுது Laplace transform of f double dash of t என்று நான் நிரூபணம் செய்ததை எடுத்துக்கொள்ளலாம். அது s square Laplace transform of f of t minus s f of 0 minus f dash of 0 என்பதாக வந்தது. That is equal to s square Laplace transform of cos omega t minus s into 1 minus 0. அதிலிருந்து Laplace transform of f double dash of c is s square Laplace transform of cos omega t minus s என்று கிடைக்கிறது. எனவே நாம் இப்பொழுது 1 2 என்பதிலிருந்து minus omega square into Laplace transform of cos omega t is equal to s square Laplace transform of cos omega t minus s என்று எழுதலாம். இதிலிருந்து s square plus omega square into Laplace transform of cos omega t is s. அதனால் Laplace transform of cos omega t is s by s square plus omega square என்று கிடைக்கிறது. இது நமக்கு முன்பே தெரிந்த ரிசல்ட் தான். ஆனாலும் இப்பொழுது Laplace transform of derivatives of f என்பதை உபயோகித்து நாம் Laplace transform of cos omega t என்பது s by s square plus omega square என்று காண்பித்திருக்கிறோம். அடுத்ததாக g of t என்பதை sin omega t என்று எடுத்துக்கொள்ளலாம். g of 0 0, g dash of t omega cos omega t. எனவே g dash of 0 என்பது omega என்று கிடைக்கும். g double dash of t is minus omega square sin omega t. எனவே Laplace transform of g double dash of t is minus omega square into Laplace transform of sin omega t. அதாவது Laplace transform of g double dash of t
is equal to s square into Laplace transform of g of t minus s g of 0 minus g dashed of 0. இப்பொழுது g of 0 g dashed of 0 என்பதற்கு சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு Laplace transform of g double dashed of t என்பது s square Laplace transform of sin omega t minus omega என்று கிடைக்கும். இப்பொழுது 1 2 என்பவற்றை ஈக்குவேட் செய்தால் நமக்கு s square plus omega square into Laplace transform of sin omega t equal to omega என்று கிடைக்கும். எனவே Laplace transform of sin omega t is equal to omega by s square plus omega square என்பதாக கிடைக்கிறது. மேலும் சில உதாரணங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.